இக்கட்சியின் முன்னாள் நிதி அமைச்சர் திரு குணசீலன் பொள்ளாச்சி தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே கட்சியைச் சேர்ந்த ராயபுரம் தொகுதி வேட்பாளர் கே தண்டபாணி அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் ந முத்துராஜை விட சுமார் 78,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முனி தலைவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த தடவையாவது சொன்னது செய்வாருன்னு கேட்டுக்கணுமாப்பா? நிச்சயமா செய்வான். நான் என்ன கேட்கறது? எல்லாரும் கேட்போவாங்க. வாங்க போலாம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தலைவனுக்கு தெரியும்ல. விட்டுருவான். யாரா நீ எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வந்திருக்க? முடி வந்திருக்கேன்னு தலைவர்கிட்ட சொல்லுங்க. ஐயா பார்ட்டியில இருக்காரு, யாரையும் பார்க்க முடியாது. நான் யாருல ஐயாவுக்கு தெரியாதுல்ல, தலைவன் வரட்டும். ஏய் இருப்பா, நம்ம முனியன் தான் தலைவருக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். அண்ணா முனிக்கு இப்போதே கூட்டு வந்துக்கிறான். இங்க எதுக்குடா வந்திருக்கான்? சரி வா போலாம். தலைவன் நம்ம ஜெயிச்சிட்டோம் தலைவா. தலைவா என்ன தலைவா இது? இருக்கட்டும் முனி, நீ தானே என்ன ஜெயிக்க வச்ச தலைவா. நீ ஜெயிச்சவங்க எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க தலைவா. நம்ம மாட்டுங்க தலைவா. சொல்லுவா எல்லாருக்கும். என்ன முனி நீயே சொல்லு தலைவா. இந்த வீடு கட்டி கொடுக்கறது, ரோடு போட்டு கொடுக்கறது, பைப் வசதி பண்ணி கொடுக்கறது சொன்னீங்க தலைவா. நம்ம மாட்டுங்க தலைவா. நீ சொல்லு தலைவா. சொல்லு தலைவா. உனக்காக இந்த ஜனங்க கேட்ட அவ்வளவையும் நான் செஞ்சு தரேன் தலைவா. நாளைக்கு மகா சிவராத்திரி, உனக்கு பிடிச்ச முனீஸ்வரனுக்கு உகந்த நாள். நாளைக்கு ராத்திரி பூஜையை முடிச்சிட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துரு. நீ கேட்ட பணம் பூரா உன் கையிலேயே கொடுத்துரு. நீயே முன்னாடி இருந்து இந்த ஜனங்க கேட்டதை பூரா செஞ்சு கொடுத்துரு. சரியா? ரொம்ப நன்றி தலைவா. என் பொண்ணு எனக்கா டாலர் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுத்து விடுவோம்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த அப்பனுக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காடா. பாரு, இது என் பொஞ்சாதியா, இது என் பொண்ணா. 2 பேரும் எப்பவும் நெஞ்சுக்குள்ளே இருக்கணுமா. நல்லா இருக்குடா. ஆமா, உன் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற பசங்கள்லாம் பணக்கார பசங்க மாதிரியே தெரியுது. கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பிரமாதமா நடத்துவேன். எப்படி நடத்துவேன்? எப்படியோ நடத்த விட, நீ போட்டோவை பாருங்கல்ல. என் கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடுங்கப்பா. நீங்க நிறைய சாப்பிட போறோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், தண்டபாணி ஜெயிச்சுட்டான்டா. அவன் ஜெயிக்கட்டும், அவன் மேல எனக்கு கோவம் கிடையாது. ஆனா அவனை ஜெயிக்க வச்சான முனி, அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் சாகணும். உலகம் பிறந்தது எனக்காக. வணக்கம். என்ன தோற்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர்ற ஸ்பீட்ல உன் மேல ஏத்தி உன்னை சாகடிச்சிருக்கலாம். ஆனா சாகடிச்சது யாருன்னு உனக்கு தெரியாம போயிருக்கும். நான் தான் உன்னை சாகடிச்சவன் உனக்கு நல்லா தெரியும். என் தலைவன் மலைய கை வச்சு நீ தலைவா, தலைவா வந்துட்டியா தலைவா? தலை வந்துட்டான். இங்க பொண்ணு பாத்துக்க தலைவா. இப்போ வாங்கடா. நீ நிறா, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா, இப்ப வாங்கடா. ஆளு யாவனே தெரியாடா, வீரத்தை காட்டுறீங்க. இப்ப வாங்கடா. ஏய் வாங்கடா போலாம். ஏண்டா ஓடுறீங்க? தைரியம் இருந்தா நில்லுங்கடா. கட்டி கூறு ஓடுறேன். பயந்துகிட்டு ஓடுறானுங்க. பாத்தே
மாட்டேன் இல்ல? ஏய், என்னடா பாக்குற? அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட குடுறா. நான் வாங்கிக்கண்ண. நீ கேட்ட பணம் தானே, வாங்கிக்கண்ண. நான் வாங்கிக்கண்ண. என்னடா முனி பாக்குற? நீ கேட்ட மொத்த பணமும் அதுல இருக்குடா. உன் ஏரியா ஜனங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் செய்யடா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வச்சதே நீதானடா. நான் என்ன பதவி செஞ்சுட்டேன்? நீ தான் பதவி ஜெயிச்ச. உனக்கு பவர் கூடி போச்சுடா, ரொம்ப ரொம்ப பவர் கூடி போச்சுடா. அடுத்த எலெக்ஷன்ல நான் எனக்கு தேவையில்லைடா. நீ சும்மா இருந்தாலும் உன்னை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவானுங்கடா. நல்லாரு, எங்க இருந்தாலும் நல்லாரு. ஆம்பளை சிங்கம்டா நீ, ஆம்பளை சிங்கம். ஊர் மக்களுக்கா பணம் கேட்கிற நீ? ஏண்டா குடுத்துருவா நானே பரதேசி. சீக்கிரம் வாடா, அங்க போலீஸ்காரனுக்கு வர மாதிரி தெரியுதுடா. அவன் செத்து போயிட்டா, அவனை தூக்கி கொண்டு போய் கல்ல கட்டி நடு கடல்ல எரிஞ்சிருங்க. டேய், இவன் சாகலடா, இன்னும் உயிரோடவா இருக்கான். இவன் பாம்பு மாதிரிடா, குத்துனாலாம் சாக மாட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உயிரோட எரிச்சிருங்கடா. எரிச்சிட்டு அந்த சாம்பலை குளத்திலேயோ ஆத்திரையோ காய்ச்சி விட்டுங்கடா. நாம செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கெடுவதா இருக்கட்டும். போடா, முதல்ல செய்யடா. என்னைய சொல்ற? நேத்து ராத்திரி தான் முனி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தான். சரி, காலையில பூஜை போடுவான வீடு கட்டுறதுக்கு நாமளும் வந்து கலந்துட்டு போலாமேன்னு நான் இங்க வந்தேன். நீங்க என்னடா ராத்திரில இருந்து முனியையும் காண அவன் பொண்ணையும் காணும்னு சொல்றீங்க. இவங்களுக்கு கோசரம் பணம் கொடுத்தல நேத்து. என்ன கேட்டான்? அவன் பொண்ணுங்கள இருந்து பணம் கேட்டான்ல, அதான் பொண்ணையும் பணத்தை எடுத்துட்டு ஓட்டான். இந்த ஊர் ஜனங்க மேல இருக்கிற அக்கறையோட அவன் பொண்ணு மேலதான் அக்கறை ஜாஸ்தி. அவன் பொண்ணு எப்படியாவது பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் அவன் ஐடியா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பிரமாதமா நடத்துவேன். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து இவனுக்கு எல்லாம் செஞ்சிடலாம். வாடா போலாம்.